அனைவருக்கும் நற்புலரி. 2021 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. தினமும் காலை 5:27 6 வரை நடைபெறும் இணையவழி இணைப்பு நற்புலரி. அது 2024 தொடர்கிறது. நைன்த் சென்ஸ் லைசன்ஸ் கன்சல்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைப்பயிற்சி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு அவேர்னஸ் ஆன் சைபர் கிரைம், இணையவழி குற்றங்கள். அதனை எப்படி தடுப்பது அப்படின்ற யுக்திகளை தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் மற்றும் அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் அவேர்னஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளுமே மிக சிறப்பாக வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய ஆளுமை பற்றிய அறிமுகத்தை வழங்குவதற்கு முன்பு தினமும் நற்புலரில் சேவர்ஸின் முதல் நிகழ்வாக சைலன்ஸ். அனைவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி நன்றியுணர்வை அமைதியாக வெளிப்படுத்தும். அடுத்ததாக அஃபர்மேஷன். அனைவரும் நாம் அடைய வேண்டிய விஷயங்களை சங்கல்பங்களாக வாய் விட்டு சத்தமாக மியூட் செய்து சொல்லி பார்ப்போம். 5 முறை சொல்லி பார்ப்போம். அடுத்ததாக விஷுவலைசேஷன், காட்சிப்படுத்தி பார்ப்பது. நாம் அடைய விரும்பிய விஷயங்களை கண்களை மூடி அதை அடைந்ததாக நினைத்து அதனை அனுபவித்து காட்சிப்படுத்தி பார்ப்போம். அடுத்ததாக எக்ஸசைஸ். சுவாச பயிற்சியினை இதயத்தின் வழியாக மூச்சினை உள்ளே இழுக்காமல் வயிற்றின் வழியாக மூச்சினை 3 செகண்ட் உள்ளே இழுத்து 3 செகண்ட் ஹோல்ட் செய்து அதனை 3 செகண்ட் வெளியே விடவும். இதனை 5 முறை செய்யவும். அடுத்ததாக ரீடிங். இன்றைய தலைவர் டிம் குக். டிம் குக் சர்வ்ஸ் அஸ் த CEO ஆஃப் ஆப்பிள் இன்கார்பரேஷன். ஆப்பிள் கம்பெனி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸ்டீவ் ஜாப்ஸோட கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். அவர் தான் உருவாக்குனது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு அந்த நிறுவனத்தின் ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு அப்புறம் சிஇஓவாக இருந்து வருபவர் டிம் குக். இன்னைக்கு ஆப்பிள் நிறுவனம் ஐபோன்ற மூலயமா நிறைய மக்கள்களோட போய் சேர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கக்கூடிய நபர் இவர்னு சொல்லலாம்.
where he has been instrumental in driving innovation, particularly in products like the iPhone, and has led Apple's global expansion strategies. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கான சொந்தக்காரர். 10 ரூல் ஆஃப் சக்சஸ்ன்னு சொல்லலாம். அவரை பற்றி நான் வந்து வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ யூடியூப்ல போய் அவரை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். இணையத்திலிருந்து தகவரக்கம் செய்து கொள்ளலாம். அடுத்ததாக ஸ்கிரைபிங். தினமும் நாம் அடைய வேண்டிய விஷயங்களை எந்த அளவு அடைந்து கொண்டிருக்கிறோம், எப்படி அடைய போகிறோம் அப்படின்றதை எழுதி பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏற்பட்ட அனுபவங்களை எழுத்தின் வடிவமாக தொடங்கினால் அந்த நாள் நிச்சயமாக வெற்றி நாளாக அமையும். அந்த வகையில் நற்புலரியல் சேவல்ஸ் நிச்சயமாக ஒவ்வொரு மனிதருக்கும் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி நாளாக அமைவதற்காகவும் வெற்றி வாழ்க்கையாக அமைவதற்காகவும் எடுக்கப்பட்ட ஒரு முயற்சி. தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக இன்றைய ஆளுமை பற்றிய அறிமுகத்தை வழங்க லட்சுமி நாராயண் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மிக்க நன்றி குமரேசன் சார். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. மற்றும் ஒரு நல்லதொரு அதிகாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் நற்புலரி தளத்திற்கு வரவேற்று மகிழ்கின்றோம். இந்த மாதம் முழுவதும் சைபர் குற்றங்களை எப்படி தடுப்பது, அதிலிருந்து நாம் பாதுகாப்பாக எப்படி வாழ்வது என்பதனை தெரிந்து கொள்ளும் பொருட்டு அவேர்னஸ் ஆன் சைபர் கிரைம் என்ற தலைப்பில் நாம் தினம் தினம் ஒரு ஆளுமையை சந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று நாம் முற்றிலும் நம் தளத்திற்கு ஒரு புதிய நபரை அறிமுகம் செய்கின்றோம். இவர் மதுரையின் புகழ்பெற்ற தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் இளங்கலை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பட்டம் பெற்றவர். தொடர்ந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் எம்இ மற்றும் எம்பில் பிஹெச்டி பட்டங்களை பெற்றுள்ளார். செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், செயின்ட் ஜோசப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி போன்ற முன்னணி கல்வி நிறுவனங்களில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறையில் தலைமை பொறுப்பேற்று சிறப்பாக வழிநடத்தி சென்றவர். தற்சமயம் சவிதா ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி நிறுவனத்தில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் குறிப்பாக ஹீட் டிரான்ஸ்பர் இன்ஜினியரிங் துறையின் தலைவராக செயலாற்றி வருகின்றார். நல்லதொரு குடும்ப தலையாகவும் தனது பங்களிப்பை வழங்கி வருகின்ற இவர் முனைவர் வி சாவித்ரி அவர்கள் தற்சமயம் சென்னையிலிருந்து நம்முடன் இணைந்திருக்கின்றார். இவர் தனது அனுபவங்களை, குறிப்பாக சைபர் டெக்னாலஜியில் தனது அனுபவங்களையும், அந்த துறையில் நாம் விழிப்பாக எப்படி அந்த குற்றங்களை எல்லாம் இல்லாமல் இவங்க எச்சரிக்கையாக வாழ்க்கையை நடத்துவது என்பதை குறித்தும் நம்மிடையே இப்பொழுது விளக்க இருக்கின்றார். வாருங்கள் மேடம், தங்கள் பயிற்சியை தருக நாங்கள் அனைவரும் கேட்டு கண்டு ரசிக்க காத்திருக்கின்றோம். ஃப்ளோர் வந்து மேடம் அவர்களிடம் படிக்க வேண்டியது டாக்டர் வி சாவித்ரி அவர்களிடம். மிக்க நன்றி. மிக்க நன்றி சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நற்புலரியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டெக்னிக்கலா இல்லாம நான் வந்து டீச்சிங்ல இருந்தாலுமே டெக்னிக்கலா இல்லாம ஒரு ஃபோரம்ல வந்து பேசுறது. ஏதாவது தவறுகள் இருந்தால் பொறுத்துக் கொள்ளவும். நற்புலரி அப்படிங்கிற அமைப்பு வந்து ரொம்ப ரீசெண்டா தான் என்னோட கணவர் மூலமாக கேள்விப்பட்டேன். அவங்க டெய்லி அதில் வந்து இணைந்திருக்கிறாங்க. இதை அறிமுகப்படுத்திய குடும்பத்திற்கு நீண்ட கால நண்பரான லட்சுமி நாராயணன் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. அண்ட் இந்த அமைப்பின் ஃபவுண்டர் குமரேசன் சார் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிகாஸ் ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபோரம்னா இல்லை, அதுவும் வந்து டெய்லி நடத்துறது அப்படிங்கிறது எவ்வளோ சவாலான விஷயம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பிகாஸ் நாங்கள் இந்த டீச்சிங் ஃபீல்டில் இருந்து ஒரு வாரத்துக்கு ஒன்றும் மாதத்துக்கு ஒன்றும் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய ரிசோர்ஸ் பர்சன்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணி பார்வையாளர்கள் அரேஞ்ச் பண்ணுறது இதெல்லாம் மிக மிக சவாலான விஷயம். இதை வந்து டெய்லி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். உண்மையிலேயே வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் அண்ட் வணக்கம். இப்போ
இந்த டாபிக் just I'll share my screen. Screen visible இருக்கும்னு நினைக்கிறேன் slides. எஸ் மேடம், நீங்க ப்ரொசீட் பண்ணலாம். Thank you sir. So the தலைப்பு பாத்தீங்கன்னா awareness on cyber crime. ஸோ இது வந்து சைபர் கிரைம் அப்படிங்கிறது ஒரு டெக்னிக்கலா ஒரு சில ஐடி டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. இன்னைக்கு நம்ம வாழ்வோட கலந்த விஷயம் வந்து இன்டர்நெட், மொபைல், இன்டர்நெட் எல்லா விஷயம்தான். ஸோ அதுக்கு ரிலேட்டடான மிகவும் முக்கியமான ஒரு டாபிக் தான் இந்த சைபர் கிரைம் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சைபர் கிரைம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட. ஸோ சைபர் அப்படிங்கிற வார்த்தையே வந்து கம்ப்யூட்டர் பிளஸ் இன்டர்நெட், எந்த ஒரு சிஸ்டமும் இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணியிருந்தீங்கனாலே தட் இஸ் சைபர் அப்படிங்கிற விஷயம். ஸோ அந்த கம்ப்யூட்டர் அண்ட் இன்டர்நெட் மூலமாக நடக்கின்ற எல்லா விஷயமான கிரைம்ஸும் தவறுகளுமே வந்துட்டு சைபர் கிரைம்குள்ள அடங்கும். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா ஈவன் நம்மளோ அந்த கொரோனாக்கு அப்புறம் ஆஃப்டர் கொரோனா இப்ப எல்லாருக்குமே வந்துட்டு இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த ஆன்லைன் தளமே பாத்தீங்கன்னா ஜூம் மீட்டிங், இதெல்லாம் கொரோனாக்கு முன்னாடி நம்மளுக்குலாம் இதுல பத்தியா புரிதல் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. ஆல்மோஸ்ட் இல்லைன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஐடி கம்பெனிஸ்ல இருக்கிறவங்க தான் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே யூஸ் பண்றாங்க. ஒரு குடும்பத்துக்குள்ள எல்லாரோட பேசிக்கணும்னா கூட ஒரு ஜூம் மீட்டோ ஆர் கூகுள் மீட்டோ போட்டு வீடியோ கால்ல எல்லாருமே பேசிக்கிறோம். ஸோ இந்த அளவுக்கு எல்லா கிராமங்கள்ல இருந்து எல்லா இடத்துக்குமே வந்து பரவி இருக்கிற இந்த டெக்னாலஜியில நெகட்டிவ் சைட்ஸ் அதனால நிறைய வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அந்த கிரைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆனுவலா வந்து 15% இன்க்ரீஸ் இன் குளோப் கிரைம் ரேட் அப்படிங்கிறாங்க. அதை வந்து கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு வந்து $20 மில்லியன் அளவுக்கு ஒரு லாஸ் கிரியேட் பண்ற அளவுக்கான ஒரு கிரைமா இருக்கு இந்த சைபர் கிரைம். ஸோ அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஸோ ஆல்மோஸ்ட் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்த சைபர் கிரைம் அட்டாக்ல வந்து 3வது இடத்துல இருக்கு. மிகப்பெரிய பாப்புலேஷன் உள்ள வந்து கண்ட்ரி, நம்ம அதிகமான யூசேஜ் வந்து நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால கிரைம் ரேட்டும் அதிகமா இருக்கு. ஸோ இப்போ வந்து சைபர் கிரைம் அப்படின்னா அது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட கம்ப்யூட்டர், அந்த கம்ப்யூட்டரை வெறுமனே நம்ம கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணோம்னா அதுல எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அந்த கம்ப்யூட்டர் நம்ம வந்து ஒரு இன்டர்நெட் அப்படிங்கிற இணையத்துல கனெக்ட் பண்ணும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, உலகத்துல நம்ம எந்த மொழியில யாரோடனாலுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த டைம்ல தான் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. ஸோ கெட்டவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டுக்குள்ள வந்து இப்ப கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது ஒரு வீடு மாதிரி. அந்த வீட்டுக்குள்ள நம்ம யார் யாரை அலோ பண்ணணும் அலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ அந்த என்ட்ராகிறதுக்கு வந்து நல்லவங்களும் உள்ள வரணும் முயற்சி பண்ணுவாங்க, கெட்டவங்களும் உள்ள வர முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து பாதுகாப்பா வச்சுக்கிறது வந்து நம்ம கையில தான் இருக்கு. இப்போ கெட்டவங்களா இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, அவங்க உள்ள வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு கெடுதல் பண்ண முடியுமோ உள்ள அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து திருடிட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு ஹேக்கர், ஒரு கெட்டவங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு அப்படின்னு சொன்னா என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லைட்ல சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்பியானேஜ் அப்படிங்கிறது உளவு வேவ் பார்க்கறது. ஸோ நம்ம வீட்டுக்குள்ள வந்து என்னென்ன இருக்கு, அவங்க என்னென்ன பண்றாங்க, அந்த இண்டஸ்ட்ரியில் என்ன பண்றாங்கிறது வேவ் பார்க்க முடியும். தென் ஆஸ்கிங் கம்பெனி ஃபார் ரான்சம். ஸோ அந்த உளவு பார்த்த விஷயத்தை வச்சு நம்மளை வந்து பிளாக்மெயில் பண்ணி பணம் மிரட்டி பணம் கேட்க முடியும். இல்லாட்டினா நம்மளோட செல்லிங் இன்ஃபர்மேஷன் டு செல்லிங் இன்ஃபர்மேஷன் டு கிரிமினல்ஸ் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு வந்து நம்மளோட டேட்டாஸை வந்து
எதிரிகளுக்கு விற்க முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ண முடியும். இது எப்போ நடக்கும் அப்படின்னு சொன்னா நம்ம இன்டர்நெட்டோட நம்ம சிஸ்டமை கனெக்ட் பண்ணும்போது. ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்கக்கூடியது. ஸோ இப்போ ரீசெண்டா கூட நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில நடந்திருக்கு. ஈவன் நாசால கூட இந்த மாதிரி அவங்களோட கம்ப்யூட்டரை வந்து ஹேக் பண்ணி அந்த டேட்டாஸ் எல்லாத்தையுமே எடுத்திருக்காங்க. இதனால மிகப்பெரிய இழப்பு நடந்திருக்கு. சில கம்பெனிகள்லாம் நீங்க உள்ள டேட்டாவை போய் அதை ஹேக் பண்ணி திருடியோ இல்லாட்டினா அதை அழிச்சிங்க அப்படின்னு சொன்னோன்னா கிட்டத்தட்ட அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ற அளவுக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து சைபர் கிரைம்ல இருக்கு. இது மட்டும் இல்ல, இந்த சைபர் கிரைம்னால என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், இது சைபர் கிரைம்ங்கிற விஷயத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது அது வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ணோம்னா அது என்னன்னாலும் பண்ணும். ஸோ அந்த ப்ரோக்ராமை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு இன்னொருத்தரோட கம்ப்யூட்டருக்குள்ள போயிட்டு இந்த வைரஸ் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து இது பண்ணலாம். ஸோ இந்த வைரஸ் அப்படிங்கிறது நம்மளோட கம்ப்யூட்டர் உள்ள வந்து அதுல உள்ள டேட்டாஸ் எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்குரிய விஷயங்களை பண்ணலாம். அதை நம்ம ரீட் பண்ண முடியாம பண்ணும். சில சமயங்கள்ல பாத்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ண அந்த ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணவே முடியாது. அதுக்கு காரணம் இன்னொரு ப்ரோக்ராம். வைரஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் இன்னொரு ப்ரோக்ராம் அதுக்கு போட்டு அந்த ரீட் பண்ண முடியாம பண்ணுவாங்க. வார்ம்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். வார்ம் அப்படிங்கிறது கம்ப்யூட்டருக்குள்ள போயிட்டு அந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணும், ஒரு ஃபைல் இருந்ததுன்னா அதே மாதிரி நிறைய மல்டிபிள் ஃபைல்ஸ் ஆஃப் உருவாக்கி அதை வந்து சேவ் பண்ணி வச்சது அப்படின்னு சொன்னா நம்மளோட மெமரி ஸ்டோரேஜ் எல்லாமே காலி ஆயிடும். அந்த கம்ப்யூட்டர் நம்ம ரொம்ப யூஸ் பண்ண முடியாம ஆயிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. ஸோ இதுல இருந்து இந்த டார்ஜான் அப்படிங்கிறது இது ஒரு வகையான வைரஸ் மாதிரி தான். ஸோ இதுல என்ன பண்ணணும், இந்த ப்ரோக்ராமிங் வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ லேப்டாப் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுல வெப் கேமரா இருக்கும். ஸோ அந்த வெப் கேமராவை வந்து நம்மளே ஒரு இது கொடுக்காம அதுவே வந்து அந்த ப்ரோக்ராமே வந்து ஆன் பண்ணி விட்டுரும். ஸோ தட் நம்மளே அறியாம நம்ம பண்ற விஷயங்கள் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே அதுல போயிடும். ஸோ இதுல வந்து நம்ம ரொம்ப ரொம்ப வந்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய விஷயம். தென் நம்ம லேப்டாப் ஹேக்கிங்க, நம்ம டேட்டாவை திருடுறது இதெல்லாமே இப்போ நம்ம உள்ள வந்து நம்ம சிஸ்டம்ல உள்ள டேட்டாஸ் எல்லாத்தையுமே எடுக்க முடியும். பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஸோ நம்ம எல்லாமே மோஸ்ட்லி பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருப்போம். அதை எல்லாத்தையுமே எடுத்துக்க முடியும். நம்மளோட மொபைல்ஸை ஹேக் பண்ண முடியும். இது எல்லாமே வந்துட்டு சைபர் கிரைம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருக்கும். இதுல அனதர் இம்பார்ட்டன்ட் இஸ் வந்து ஃபிஷிங் அப்படிங்கிறது. ஃபிஷிங் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து சில சமயங்கள்ல நம்ம எல்லாருமே மெயில் யூஸ் பண்றோம். அந்த மெயில்ல பாத்தீங்கன்னா அன்வான்டா நம்மளுக்கு தெரியாதவங்கள்ட்ட இருந்து மெயில்லாம் வந்திருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்க மெயில்ல வந்து அட்டாச்மெண்ட்னு வச்சிருப்பாங்க. அந்த அட்டாச்மெண்ட்டை நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணோம்னாலே அது வந்து உள்ள வரும். நம்மளுக்குள்ள ஒரு ப்ரோக்ராம் சிஸ்டம்ல டவுன்லோட் பண்ணிட்டு நம்மள உள்ள டேட்டாஸை திருடுறது எல்லா வேலையுமே பார்க்கும். இப்போ இந்த விஷயம் வந்து இப்போ இன்னும் அதிகமாயிட்டு இருக்கு. ஃபிஷிங் அப்படிங்கிற சைபர் கிரைம் வந்துட்டு அதோட ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஆத்தென்டிகேட்டடா இல்லாம நமக்கு தெரியாத ஒரு இடத்துல இருந்து ஒரு மெயில் வந்திருக்கு, அதுவும் அதோட அட்டாச்மெண்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத மெயில்களை நம்ம வந்து ஓப்பன் பண்ணவே கூடாது. ஜஸ்ட் அதை டெலிட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஸோ தேவையில்லாத மெயிலை வந்து நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு இதுல வந்து நடந்துட்டு இருக்கு. சைபர் கிரைம் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் வந்து இப்ப அதிகமாயிட்டு இருக்கு. இது எதனால அப்படின்னு சொன்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வந்து உண்மையிலேயே ரொம்ப வந்து ஒரு ஆக்டிவாவும் அவங்களோட எக்ஸ்போஷர் வந்து ஜாஸ்தி. ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரியுது. ஸோ அதனால அவங்க ரொம்ப துருதுருன்னு இருக்கும்போது நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கும்போது அவங்க வந்து தப்பான வழிகள்ல போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஈவன் அவங்களோட வந்து நல்லா நாலேட்ஜ் இருந்ததுன்னா அவங்க பிரெயின் நாலேட்ஜை வந்து தப்பான விஷயங்கள்லையுமே யூஸ் பண்றாங்க. ஸோ அது எதுக்காக பண்றாங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு ஹீரோயிசம் காட்டணும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு பேராசை. நம்ம வந்து பிளாக்மெயில் பண்ணி நிறைய சம்பாதிக்கணும். இல்லை நான் வந்து எனக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்கு, என்னாலையும் இதை சாதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு அதையும் பண்றாங்க. ஸோ இப்போ நாசால இப்போ இந்தியன் ஆர்மிலேயோ போயிட்டு அவங்களோட டேட்டாவை திருடுறது ரொம்ப ஹைலி செக்யூர்டு பிளேஸ்ல வந்து போய் நான் டேட்டாவை திருட்டேன் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து ரொம்ப பெருமையா எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி
ஒரு ஹீரோயிசம் காட்டணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட நாலேஜை பயன்படுத்துறாங்க. ஸோ இதே இது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம வந்து பசங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம வாட்ச் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் இது வந்து பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் கையில உள்ள மிகப்பெரிய விஷயம். என்னன்னா பேரண்ட்ஸா இருக்கட்டும், டீச்சர்ஸா இருக்கட்டும், நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து அவங்க அந்த எத்திக்கல் வேல்யூஸ் என்ன, எது நல்லது, எது கெட்டது, எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எதெல்லாம் தப்பு, ஒரு பெருமை வருது அப்படின்னு சொன்னால் நல்ல விஷயங்கள் பண்றதுனால வர பெருமை தான் முக்கியம் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு புரிய வைக்கணும். தட் இஸ் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸோட ரோல் வந்து இதுல ரொம்ப அதிகமா இருக்கும். நல்ல விஷயங்களை வந்து நம்ம பசங்களுக்கு வந்து அப்பப்ப எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸோ தட் இஸ் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பிஷிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அது எந்த அளவுக்கு பெரிய ஒரு இந்த கிரைம் வந்து இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். இப்போ ரஷ்யன் வேர்ல்ட் கப் ரஷ்யாவில் வந்து 2018 வந்து வேர்ல்ட் கப் நடந்தது. அந்த டைம்ல நம்மளுக்கே தெரியும் ஃபுட்பால் வந்து ரசிகர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வெறித்தனமா இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அந்த டைமை யூஸ் பண்ணி இந்த கிரிமினல்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து அந்த ஃபுட்பால் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு இமெயில் அனுப்பி விட்டுருந்தாங்க. நான் இந்த சொன்னேன் இல்லையா, அந்த பிஷிங் அப்படிங்கிற விஷயத்த. ஸோ ஃபேக்கா ஒரு இமெயில் அனுப்பிவிட்டு, இதுல வந்துட்டு நீங்க அ இத இந்த டேட்டாஸ் இத கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு வந்துட்டு மாஸ்கோல வேர்ல்ட் கப் நடந்தது. ஸோ அங்க மாஸ்கோக்கு போறதுக்கு ஃப்ரீ டிக்கெட்ஸ் கிடைக்கும். அந்த மாரியான ஒரு ஹைப் கிரியேட் பண்ணி அவ்ளோ பேருக்கும் அனுப்பி விட்டாங்க. ஸோ இதுல வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு வந்து அந்த இமெயில்ஸ் போச்சு. ஸோ அவங்க அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட பர்சனல் டேட்டாஸ் வருது. லட்சக்கணக்கான மக்களோட பர்சனல் டேட்டாஸை வந்து இதன் மூலமா வந்து திருடுனாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து 2018ல நடந்தது. ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து நம்மளுக்கு தெரியாத விஷயங்க, ஒரு மெயிலு, இல்ல நம்மள வந்து பிரிக் பண்ற மாரி அத வந்து தூண்டுற மாரியான விஷயங்கள் வந்து அந்த ஒரு மெயில்ல வந்து அட்ராக்டிவான மெயில்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத மெயில்களா இருக்கும்போது, நம்ம அத வந்து ஓப்பன் பண்ணவே கூடாது. தென் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம வந்து நெறைய இப்போ ஆ நெறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கம்பெனிஸ், இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். ஈவன் நம்மளோட ஃபைண்டிங்ஸ், ரிசர்ச் ஒர்க்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால், அந்த டேட்டாஸ் எல்லாமே திருடுறதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்மளோட இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டீஸ் வந்து இப்போ அ திருடு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து நெறைய இருக்கு. இந்த சைபர் கிரைம் மூலமாக. ஸோ இந்த சைபர் கிரைம்ல இருந்து நம்ம எப்படி வந்து நம்மள காப்பாத்திக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் வந்து சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது. இப்போ வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இந்த டெக்னாலஜி வளர்ந்திருக்கோ, இப்போ பார்த்தீங்கன்னா, இதோட இந்த வளர்ச்சி விகிதம் வந்து ரொம்ப அபரிமிதமான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ நம்ம வந்து ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட குரோத் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு Google நிறுவனமே எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, இப்பதான் வந்து ChatGPT அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்பதான் தெரியும். ஸோ அது அவங்க வந்து அதுலருந்து எவ்வளோ தூரத்துக்கு ஹையர் வெர்ஷன் நம்ம முடியுமோ, பேர்ட் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தினாங்க. ஜெமினி அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதெல்லாமே வந்து நீங்க என்ன விஷயம் உள்ள குடுக்குறீங்களோ, வாய்ஸ்ல சொன்னீங்கன்னாலும் சரி, ஒரு அ பிக்சர்ஸ் குடுத்தீங்கன்னா கூட, அதுலருந்து நம்மளுக்கு வேணுங்கிற அதாவது இப்போ ஒரு எனக்கு ஸ்டோரி எழுதி குடு அப்படின்னு சொன்னா, நான் குடுத்திருக்க பிக்சர வச்சு அது ஒரு ஸ்டோரி எழுதி குடுக்கும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்து க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த அளவுக்கு வளர்ச்சி விகிதம் இருக்கும்போது, அதுக்கு தகுந்த மாரி அந்த கிரைம் ரேட்ஸும் வந்து ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. ஸோ அத வந்து நம்ம எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு, நம்ம செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கணும். இப்போ வந்து ஆல்ரெடி சொன்ன மாரி கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு வீடு மாரி. ஸோ அந்த வீட்ட வந்து நம்ம வீட்ட வந்து நாம தான் பாதுகாத்துக்கணும். அத எப்படி பாதுகாத்துக்கலாம்னா, நம்ம வீட்டுக்கு நம்ம வெளியில போகும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சாவி வச்சு நல்லா பூட்டு வச்சு பூட்டிட்டு போவோம். ஸோ அதே மாரி தான் நம்ம வந்து நம்மளோட சிஸ்டம். நம்மளோட சிஸ்டம் வந்து வச்சு பூட்டுறதுக்கு மெயினான விஷயம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்வேர்ட். இந்த பாஸ்வேர்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம வந்து நம்மளோட லேப்டாப்லயோ, நம்ம
கம்ப்யூட்டருக்குள்ளேயே போகும்போது அதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிடுறோம். இது வந்து இனிஷியலா ஒரு டோர் மெயின் டோர்ல வச்சு நம்ம உள்ள போறதுக்கு அதை வந்து பூட்டி வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ற இன்டர்நெட்ல நம்ம வந்து மெயில் ஐடியா இருக்கட்டும், அது பேங்க் பாஸ்வேர்டா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். பிகாஸ் இப்போ இந்த நம்மளுக்கு நிறைய இருக்கும், நம்ம நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்கும். ஒரு கூகுள் அக்கௌண்ட்டா இருக்கட்டும், ஒரு பேங்க் அக்கௌண்ட், நிறைய பேங்க் அக்கௌண்ட்ஸா இருக்கட்டும், வேற எந்த விஷயத்துக்கு கேட்டிங்கனாலுமே உள்ள ஒரு பாஸ்வேர்ட் கேட்கும். சில சமயங்கள்ல நம்மளுக்கே இருக்கும், நம்ம எத்தனை பாஸ்வேர்டை தான் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். பட் அந்த இவ்வளோ பாஸ்வேர்டு இது எல்லாமே வந்து நம்ம இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ஸ். இது ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம். எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரியான பாஸ்வேர்டை நம்ம வச்சுக்க கூடாது. பிகாஸ் இப்போ வந்து மெயின் டோருக்கு நம்ம ஒரு கீ போட்டு திறக்கிறோம், அது ஒரு பாஸ்வேர்ட் மாதிரி. இப்போ வீட்டில் உள்ள மற்ற ரூம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரே கீயை யூஸ் பண்ணோம்னா அது வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், செக்யூரிட்டி ப்ராப்ளம் வரும். ஈவன் ஒரு கீ தொலைஞ்சு போச்சுன்னா கூட ஸோ ஒரு ஒரு ரூமுக்கும் ஒரு ஒரு வேற வேற கீ இருந்தால் தான் வந்து சேஃப்டி வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் பாஸ்வேர்டும். ஒரே பாஸ்வேர்டை வந்து நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. சேம் வே இந்த பாஸ்வேர்டு அப்படிங்கிறது எதுக்காக நான் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், பேங்க்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சில சமயம் 3 months ஒன்ஸ் வந்து நீங்க பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே மாதிரி உங்களோட நேம் வந்து பாஸ்வேர்டில் இருக்கக்கூடாது அப்படிம்பாங்க. ஸோ இப்போ ஒரு இதை வந்துட்டு லாக் வந்து நம்ம ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கு, இல்லை நம்ம பீரோ இருக்கு, நம்ம நகைகள்லாம் நிறைய வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த ரூமுக்கு வந்து நம்ம ரொம்ப சேஃப்டி கொடுத்துருப்போம். அந்த லாக் பார்த்தீங்கன்னா நல்ல காஸ்ட்லியான லாக் வச்சு பூட்டி வச்சிருப்போம். அதே மாதிரி தான் அந்த பாஸ்வேர்டு அப்படிங்கிறதும். அந்த பாஸ்வேர்டு வந்து ஒரு நார்மல் உங்க நேமா இருக்கக்கூடாது. ஸோ எல்லாமே கலந்துருக்கணும். ஈஸியா வந்து ஹேக் பண்ண முடியாது. இந்த ஹேக்கர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ப்ரோக்ராம் போட்டாங்க அப்படின்னு சொன்னால், அது ஆட்டோமேட்டிக்கா வந்து நிறைய காம்பினேஷன்ஸ். இப்போ இந்த பாஸ்வேர்டு வந்து ஒரு 5 எழுத்து உள்ள பாஸ்வேர்டு அப்படின்னு சொன்னால், அந்த ப்ரோக்ராம் வந்து நீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா, அதே வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் குடுத்துட்டே இருக்கும். ஒண்ணொன்னா போட்டு, போட்டு, போட்டு செக் பண்ணிட்டு அவங்க அது மாரி தான் ஹேக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாரி செக் பண்றதுக்கு வெறுமனே லெட்டர்ஸ் மட்டும் வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னால், பேர் வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா, அவங்க ரொம்ப ஈஸியா, ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்து அத ஹேக் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு லெட்டர் இருக்கணும், ஒரு கேப்பிட்டல் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் சிம்பல் இருக்கணும், நியூமெரிக்கல் நம்பர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி வந்து ஹேக்கர்ஸ்ட்ட இருந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்கிறதுக்காக தான் வந்து இந்த பாஸ்வேர்டு வைக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது. ஸோ ஹவு டு செக்யூர் வந்து நம்மளோட கம்ப்யூட்டர்ஸ் வந்து எப்படி வந்து செக்யூர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் டூ-வே ஆத்தென்டிகேஷன். இப்போ இப்போ என்ன பண்றாங்கன்னா, இப்போ நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் பண்றோம், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது இந்த ஆத்தென்டிகேஷனுக்கு என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் யூசர் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே போட்டு நம்ம உள்ள போயிடுறோம். டிரான்சாக்ஷன் பண்ணும்போது வந்து ஓடிபி கேட்குது, ஒன் டைம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஹைலி செக்யூர்டு ஒன். ஸோ ஒன் டைம் பாஸ்வேர்டு அந்த ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும், அவ்வளோ டைம்குள்ளே தான் யூஸ் பண்ண முடியும். அது உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு தான் வரும். அப்படிங்கும்போது அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து இது ரொம்ப செக்யூர்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு வகையான சேஃப்டி மெஷர். நெக்ஸ்ட் வந்து செக்யூர் பாஸ்வேர்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. அதுதான் இவ்வளோ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பாஸ்வேர்டுங்கிறது வந்து ஒரு சாவி மாதிரி. ஸோ அந்த சாவி வந்துட்டு அந்த பூட்டு வந்து ரொம்ப வந்து சஃபஸ்டிகேட்டடா இருக்கணும் அப்படின்னா, அந்த சாவி வந்து நீங்க காம்பினேஷன் பாஸ்வேர்டு வந்து டஃப்பா வச்சுக்கணும். ஸோ இந்த பாஸ்வேர்டு வந்துட்டு எப்படி இது வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நெக்ஸ்ட் இதுல சொல்றேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் வந்து செக்யூர்டா வச்சுக்கிறதுக்கு அனதர் வெரி இம்பார்ட்டன்ட் வந்து ரெகுலர் அப்டேட்ஸ். ஸோ நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும், கம்ப்யூட்டர்ல நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். பீரியாடிக்கலா பார்த்தீங்கன்னா, உங்க கம்ப்யூட்டரை வந்து அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும். நம்ம அதை வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. ஸோ என்னென்ன அப்டேட்ஸ் வருதோ, லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து ரெகுலரா நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கணும். இந்த அப்டேட்லாம் எதுக்காக பண்றாங்க அப்படின்னா, நம்ம
இப்ப நிறைய கிரைம்ஸ்லாம் இருக்கு, நிறைய வைரஸ் இதெல்லாம் வருது அப்படின்னு சொன்னா, அதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ப்ரோக்ராம்லாம் பண்ணி அந்த ப்ரோக்ராம்ஸ் தான் வந்து அவங்க அப்டேட்டா கொடுக்குறாங்க. ஸோ அதனால நம்ம ரெகுலர் அப்டேட்ஸ் என்னென்ன வருதோ அந்த லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வந்து பண்ணிட்டே இருந்ததுனா தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட சிஸ்டம் வந்து ரொம்ப செக்யூர்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம்னா ஆன்டி வைரஸ். ஸோ நம்மளோட சிஸ்டம்ல வந்து கண்டிப்பா ஒரு ஆன்டி வைரஸ் போட்டுக்கணும். ஸோ அந்த ஆன்டி வைரஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட தேவையில்லாத உள்ள வந்து அந்த ப்ரோக்ராம்ஸ் வைரஸ் உள்ள வந்தது அப்படின்னு சொன்னால், அந்த இதை வந்துட்டு ரன் பண்ண விடாம பண்ணிக்கும். ஸோ ஆன்டி வைரஸ் வந்து யூஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதற்கு ஈக்குவலா வந்து எல்லாருமே வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இந்த ஃபயர் வால். ஸோ ஃபயர் வால் அப்படிங்கிறதும் வந்து சிஸ்டம் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கான மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோ பிஷிங். நோ பிஷிங் அப்படிங்கிறது இப்போதான் நம்ம பிஷிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். தேவையில்லாத இமெயில்ஸை வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. அதுதான் வந்து பிஷிங் அப்படிங்கிறது. ஸோ என்கிரிப்ஷன் ஆர் கிரிப்டோகிராஃபி அப்படிங்கிறது தட் இஸ் வந்து கம்பெனியில் ஹை லெவலில் போயிடுவாங்க. ஸோ தட் இஸ் பை திஸ் வே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கம்ப்யூட்டரை வந்து நம்ம செக்யூர் பண்ணிக்கணும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ரிசர்ச் பண்றவங்க ரொம்ப செக்யூர்டா வந்து ஒரு விஷயத்த வச்சுக்கணும். ஒரு சிஸ்டம்ல உள்ள விஷயம் வந்து வெளியில எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம அப்துல் கலாம் ஐயா அவங்களுக்கு தெரியும். ஸோ இவங்க எல்லாமே ரிசர்ச் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர்ல ரிசர்ச் பண்றாங்கன்னா, அந்த கம்ப்யூட்டரை வந்து எந்த காரணத்துக்கு கொண்டு எந்த ஒரு டைம்லயுமே அவங்க வந்து இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்க ஒரு கம்ப்யூட்டரை வந்து இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரியான ஆன்டி வைரஸ் இது எதுவுமே தேவைப்படாது. ஸோ ஒன்ஸ் இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் குளோபலி கனெக்டட். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து கனெக்ட் ஆகிடும். அதனால உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர்ல நெட் கனெக்ட் பண்ணாத ஒரு கம்ப்யூட்டர்ல வச்சுக்கலாம். ஹார்ட் டிஸ்க் மூலமா எக்ஸ்டர்னல் பென்ட்ரைவ் மூலமா கூட நம்ம வந்து அதுல இருந்து காப்பி பண்ணி இங்க போட்டுக்கலாம். ஈவன் அந்த டைம் பென்ட்ரைவ் போடும்போதுமே அதுல வைரஸ் இருக்கா இல்லையாங்கிறத கிளீன் பென்ட்ரைவை யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம் நம்மளோட சிஸ்டம் அண்ட் டேட்டாஸ. இந்த மாதிரியான கிரைம்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறதுக்கு இப்போ நவடேஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் உள்துறை அமைச்சகம் மூலமாக ஒரு தனியான ஒரு துறையை இதற்காக கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நம்ம இதுக்குள்ள போனோம் அப்படின்னா cybercrime.gov.in. ஸோ இந்த வெப்சைட் உள்ள போனோம் அப்படின்னு சொன்னால் சைபர் கிரைம் ரிலேட்டடான எல்லா விஷயங்களுமே வந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்றது, அதில் ஆக்ஷன் எடுக்கிறது எல்லாமே இந்த போர்ட்டல் மூலமா வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ அதுக்குன்னு தனியாக பிரத்யேகமாக உள்ள ஒரு சைட்டு தான் வந்து கவர்மெண்ட் சைட்டு தான் cybercrime.gov.in. இதுல நம்ம வந்து எந்த கம்ப்ளைண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்றது, அந்த கம்ப்ளைண்ட்டை ட்ராக் பண்றது, உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன செய்யணும், டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ஸோ இந்த பற்றிய விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த வெப்சைட்ல இருக்கும். இது வந்து தனியாக இதுக்குன்னு ஒரு வந்து டிபார்ட்மெண்ட்டை வச்சு இது ஓவரால் இந்தியா ஃபுல்லாக எல்லா மாநிலங்கள்லையும் வந்து கனெக்ட் பண்ணி வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு சிஸ்டமா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நேஷனல் சைபர் கிரைம் போர்ட்டல். ஸோ இந்த போர்ட்டல்ல பார்த்தீங்கன்னா இந்த யூசர் ஐடிக்கு ஒரு ஐடியா ஒரு இது கொடுத்துருக்காங்க. இப்போ யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து நம்ம செட் பண்ணும்போது இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா, நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரே பாஸ்வேர்டை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம். அப்படி இல்லாமல் அந்த பாஸ்வேர்டை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அவங்க ஒரு க்ளூ கொடுக்குறாங்க. இப்போ MSBI12 DEC4 அப்படிங்கிறத நீங்க பாஸ்வேர்டா வச்சுக்கலாம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மை சன்ஸ் பர்த்டே இஸ் 12th December 2024 அப்படிங்கிறத எடுத்துட்டு அதுல உள்ள எல்லாத்துலயுமே உள்ள ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸை எடுத்து பாஸ்வேர்டா வச்சுக்கலாம். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் கேபிட்டல் லெட்டர் வந்து ஸ்மால் லெட்டர் நம்பர்ஸ் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்துடுது. ஸோ எல்லாமே இந்த மாதிரியான பாஸ்வேர்டு இருக்கும்போது ஹேக் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். அவ்வளோ ஈஸியா பண்ண முடியாது. அதுக்கு வந்து நிறைய நாட்கள் ஆகும். ஒரு மேக்சிமம் இந்த மாதிரியான பாஸ்வேர்ட்லாம் ஹேக் பண்றதுக்கு மோர் தென் 3 months ஆகும். அதனால தான் வந்து
3 months ஒன்ஸ் வந்து பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிறது நிறைய பேங்க்ஸ்ல வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி கூட நம்ம வந்து பாஸ்வேர்டை ஒரு க்ளூவா எடுத்துக்கலாம். எந்த மாதிரி எல்லாம் பாஸ்வேர்ட் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கும் அவங்க வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. ABCDEF 1 2 3 4 5 ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஈஸியா வந்து வித்தின் செகண்ட் வந்து அவங்க வந்து பாஸ்வேர்டை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஓவராலா வந்து ஃபைனலா பார்த்தீங்கன்னா, ஹவ் டு ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் அகைன்ஸ்ட் சைபர் கிரைம். ஸோ இதுக்காக சைபர் கிரைம்ல இருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அவங்க சொல்றது என்னன்னா, கீப் சாஃப்ட்வேர் அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்டேட்டட். நம்மளோட சாஃப்ட்வேரையும் சரி, ஓஎஸையும் சரி, நம்மளோட சிஸ்டம், மைக்ரோசாஃப்ட் எல்லாத்தையுமே எப்பப்ப அப்டேட்ஸ் வருதோ அது வந்து கண்டிப்பா நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். தென் ஆன்டி வைரஸ். ஸோ ஒரு நல்ல ஆன்டி வைரஸ் நம்ம போட்டுக்கிறோம் அப்படிங்கிறது செலவு பண்ணாலும் அது வந்து இது கிடையாது. நல்ல ஆன்டிவைரஸ் போட்டோம்னா இது வந்து மோர் செக்யூர்டா இருக்கும். அண்ட் தென் நம்மளோட பாஸ்வேர்டு வந்து இட் ஷுட் பி ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி. அது மாதிரி நெவர் ஓப்பன் அட்டாச்மெண்ட் இன் ஸ்பேம் மெயில்ஸ். இமெயில்ஸ்ல நம்மளுக்கு தேவையில்லாத மெயில்ஸ் அப்படி ஏதாவது இருந்தது, அதுவும் அட்டாச்மெண்ட்டோட இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பா நம்ம அதை வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. அண்ட் ஸ்பேம் லிங்க்ஸ், இமெயில்ல உள்ள லிங்க்ஸ் சில சமயங்கள்ல அட்டாச்மெண்ட் இல்லாம அவங்க இமெயில்ல வந்து நம்ம லிங்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கையும் நம்ம ஓப்பன் பண்ணோம்னா அது வந்துட்டு அவங்க நம்மளோட சிஸ்டம் வந்து கிராக் பண்றதுக்கு இதுவா இருக்கும். ஸோ அதையும் நம்ம பண்ணக்கூடாது. அண்ட் டு நாட் கிவ் அவுட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அன்லெஸ் செக்யூர். கண்டிப்பா இது வந்து இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளோட டேட் ஆஃப் பர்த், பேன் நம்பர்ஸ், தென் கார்ட் டீடைல்ஸ், இந்த எது யாரா இருந்தாலும் ஃபோன்ல கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஃபோன்லயோ இல்ல வாட்ஸ்அப் மெசேஜாவோ நம்ம வந்து அனுப்பவே கூடாது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் கீப் அன் ஐ ஆன் யோர் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பேங்க்ல என்ன டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத வந்து தென் அண்ட் தேர் வந்து நம்ம வந்து அதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன நடந்ததுன்னு கடைசியா நம்ம ஒரு 1 மந்த் கழிச்சு நம்ம அக்கௌண்ட்ல இருந்து இவ்வளவு பணம் போனது எனக்கு தெரியலையே அப்படிங்கறத நம்ம வந்து போனோம்னா கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா அவங்களுக்கும் கஷ்டம். நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ண முடியாது. ஸோ அப்பப்ப நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ஓரளவுக்கு இதுல வந்து கீழா இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த சைபர் கிரைம்ல இருந்து நம்ம வந்து ஓரளவுக்கு நம்மள பாதுகாக்க முடியும். ஸோ இந்த ஒரு கோட், தட் இஸ் the main threat is not from the intelligence of criminals but from our ignorance and the will to fight it. ஸோ ஒரு முக்கியமான மெயினான த்ரெட் வந்து ஒரு கிரிமினல்ஸோட அறிவுல இல்ல, நம்மளோட இக்னோரன்ஸ், நம்மளோட அறியாமை, அப்புறம் இதுக்கு எதிராக நம்ம போராடாம விடுறது, இதுதான் வந்து மிகப்பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். அந்த கிரிமினல்ஸோட மைண்டை விட இதுதான் நம்மளோட அறியாமை தான் ஆபத்தான விஷயம். ஸோ அந்த அறியாமையை போக்குறதுக்கு இந்த நற்புலரி அமைப்பு வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கீங்க. தட்ஸ் இது வந்து வார்த்தைகளில் சொல்றதுக்கு தெரியல. அது தினமும் காலையில ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே ஒரு நல்ல விஷயத்தோட ஒரு நல்ல விஷயத்த வந்து பகிர்ந்துக்கிறதுக்குரிய தளமா இருக்கிறது மிகப்பெரிய விஷயம். பாராட்டுக்கள். ஸோ இவரோட கோட்படி அனைத்து துன்பங்களுக்கும் அறியாமையே மூல காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அறியாமையை போக்குறதுக்கு உங்களுடைய முயற்சியை வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் எனது நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். நன்றி நன்றி மேடம். அருமையா உங்களுடைய செஷன் எடுத்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருந்தாலும் பெஸ்டா கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து ஃபீட்பேக்கை பார்க்கலாம். அருள்குமாரன் சார், உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது மேம். ஏன்னா இந்த லாஸ்டா ஒரு விஷயம் சொன்னேன், அறியாமையே மூல காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சா கூட இதனால நமக்கு பிரச்சனை இருக்குமா அப்படிங்கிறது தெரியாம இருந்தோம். ஸோ அதனால நான் வந்து பாஸ்வேர்ட்லாம் அவ்வளோ சீக்கிரம் மாற்ற மாட்டேன். நீங்க சொன்ன மாதிரி ஒரே பாஸ்வேர்டை நிறைய இடத்துக்கு யூஸ் பண்ற மாதிரிலாம் ஒரு தப்பு பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த தப்பு அப்படிங்கிறத ரொம்ப கிளியரா எங்களுக்கு வந்து புரிய வச்சிருக்கீங்க மேம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்.
இன்னைக்கு இப்போவே போய், ஏன்னா எப்போதுமே எனக்கு வந்து ஒரு விஷயம் இப்போ செய்யணும், நவ் அண்ட் ஹியர் அப்படிங்கிற கான்செப்டை நான் என்னோட இதில் வச்சிருப்பேன். அதனால இப்போவே போயிட்டு என்னோட பாஸ்வேர்டு எல்லாமே சேஞ்ச் பண்ணிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் அவேர்னஸ். அந்த விழிப்புணர்வு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸ்க்ரீன் ஷேர் வேணா ஆஃப் பண்ணிடுங்க மேம். ஓகே தேங்க்யூ மேம். தேங்க்யூ அருள்குமார் சார். குழந்தை வீரசேகரன் சார், உங்களுடைய ஃபீட்பேக் வாங்கலாம். அன்புகளுமைய அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்பெஷலா அம்மா அவர்களுக்கு பணிவான காலை வணக்கம். அம்மா அவர்கள் துறை ரீதியா ஹீட் டிரான்ஸ்பருங்கிறத அந்த இதுல இருந்து வந்திருக்காங்கிறது சொன்னாங்க. அது இவங்களுடைய வெளிப்பாட்டுல எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த பிரசன்டேஷன் பவர் பாயிண்ட் பிரசன்டேஷனுக்கு எடுத்த அதை மட்டுமே பார்த்தோம்னாலே எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்கிறது தெரியும். அவங்க சொன்னதுல ரொம்ப வேதனையான 2-3 விஷயங்களை மட்டும் டைம் கருதி சொல்லிட்டு விட்டுறேன். நம்ம நாசா 3வது இடத்துல இந்தியா இருக்குது. நம்ம எப்பவுமே உலகத்துல நம்ம முன்னாடி வரணும். ஆனா இதுல 3வது இடத்துலன்னா கடைசி இடத்துக்கு போறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணும். அஃபெக்ட் ஆகுறதுல இந்தியா கடைசி இடம், சேஃபரா இருக்கும். அப்படின்னா எவ்வளவு நல்லா இருக்கும். நாசாவையே பிடிச்சிடறாங்கன்னு அவங்க அருமையான ஒண்ணு சொன்னாங்க. நம்ம கம்ப்யூட்டரை ஒரு வீடு, நம்ம வீடுன்னு. என்ன உதாரணம்! ஐயோ, நான்லாம் அப்படியே விழுந்துட்டேன். இதுல வச்சு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாங்க. இந்த சைபர் கிரைம்ல எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு நம்ம மிக பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரின் சார்பாக நன்றி, வணக்கம். நன்றி சார். பிபிடி பிரசன்டேஷன் இது எல்லாமே என்னோட கணவரோட ஒரு இதுதான். அவங்களோட ப்ரிப்பரேஷன், அவங்களோட ஹெல்ப் தான் எல்லாமே. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். சார், கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, ஃபீட்பேக் வழங்குறாங்க. கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். தொடர்ந்து லக்ஷ்மணன் சார், உங்களுடைய ஃபீட்பேக் வழங்கலாம். இனிய நற்பொழிவு வணக்கங்கள். மீண்டும் ஒரு முறை நண்பர்களே. ஒரு ஆணின் வெற்றிக்கு ஒரு பெண் பின்னால் இருப்பாள் என்று சொல்வார்கள். துவக்க காலம் முதல் கல்யாணமானது மிகவும் அமைதியான சுபாவம் கொண்ட சாவித்திரி அம்மையாருக்கு எனது நண்பர் பிருத்திவிராஜன் பக்கத்துடையாக இருந்து அவருடைய ஒவ்வொரு முன்னேற்றத்திற்கும் ஒவ்வொரு பெருமை புகழுக்கும் பின்னணியில் இருந்து வருகிறார். இன்று கூட அவர்களே ஒத்துக்கொண்டார்கள். ஆமாம், இந்த பிபிடி மற்றும் தகவல்களை திரட்டி தந்தது எனது கணவர் என்று. இதை பொது வழியில் சொல்வதற்கு ஒரு தைரியம் வேண்டும். அதை மிக சிறப்பாக செய்துள்ள டாக்டர் வி சாவித்திரி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் ஒரு கிளாஸ் ரூம்ல மிக பிரம்மாண்டமா கிளாஸ் எடுத்துருவாங்க. அதுதான் இவங்களுடைய அனுபவம். ஆனாலும் சரி, பொது வெளியில் முதல் முறையாக இன்று நான் எடுக்கிறேன் அப்படின்றதையும் ஆரம்பத்திலேயே சொன்னாங்க. அதை சொன்ன மாதிரியே நல்லா எடுத்தாங்க, சிறப்பாக எடுத்திருக்காங்க. அனைத்து தகவல்களையும் திரட்டி அதை ஒரு பிபிடியா நமக்கும் காட்டிட்டாங்க விஷுவலா. என்னென்னலாம் விஷயம் நிச்சயமா நம்ம ஸ்கிரீன்ஷாட்டோ இல்லை ஏதோ நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை எடுத்து நம்ம கொஞ்சம் கோத்ரூ பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நிறைய நமக்கு பாடங்கள் கிடைக்கும் அதுல இருந்து. அந்த வகையில இன்று வகுப்பறையில் எடுக்க வேண்டிய பாடத்தை நமது ஒவ்வொரு வீட்டு வரவேற்பறையிலும் இணையதளம் வழியாகவே எடுத்து கொடுத்திருக்கின்றார். நல்லது, ஒரு விழிப்புணர்வான ஒரு சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வான ஒரு நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி அமைந்தது. அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து தொடர்ந்து அடிக்கடி ஏதேனும் இது போன்ற நல்ல விஷயங்களை இணையதளத்தில் நாம் குறிப்பாக நமது நற்புலரில் வெளிப்படுத்த வாருங்கள் என்ற ஒரு வேண்டுகோளையும் வைத்து நன்றி கூடி விரைவிடுகிறேன். நன்றி அனைவருக்கும். உங்களுடைய ஃபீட்பேக் வழங்கலாம். ஓகே, அனைவருக்கும் நற்புலரி வணக்கங்கள். இன்றைய சிறப்பு பேச்சாளர் டாக்டர் சாவித்திரி அவர்களுக்கு மனப்பூர்வமான பாராட்டுக்கள். அவங்க டீல் பண்ற ஹீட் இன்ஜினியரிங், அது பார்த்தா தெர்மோடைனமிக்ஸ் லா படி ஹீட் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஏ ஹாட்டர் டு கோல்டர் பாடிம்பாங்க. ஸோ ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நல்லபடியாக நடக்கணும்னா அந்த ட்ரெயினிலிருந்து ட்ரெயினிக்கு இன்ஃபர்மேஷன் கரெக்டாக பாஸ் ஆகி போய் சேரணும். ஸோ கண்டிப்பாக அவங்களுடைய மிக மிக உபயோகமான விஷயங்களை அழகாக தொகுத்து நமக்கு அளித்த விதம் மிகவும் உபயோகமாக இருந்தது. நம்ம எல்லாரும் ட்ரைனீஸ் என்ற முறையில் அவருடைய விஷயங்களை நன்றாக உள்வாங்கி கொண்டோம்.
ரொம்ப குறுகிய காலத்துல மிக முக்கியமான பயனுள்ள விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. பாஸ்வேர்டு அடிக்கடி மாத்துங்க. பாஸ்வேர்டு வந்து ஆல்ஃபா நியூமெரிக்கா மிக்சர் கேரக்டரா இருக்கட்டும். அப்புறம் லேப்டாப் ஒன்று வந்து நீங்கள் ஏதாவது டேட்டா ஸ்டோர் பண்ணும்போது அது இன்டர்நெட்டோட கனெக்டிவிட்டி இல்லாமல் ஒன்று தனியாக ஒன்று வச்சுங்க. அப்போ வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கும், வைரஸ் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கும். வைரஸ் ப்ரொடெக்ஷனாக அப்பப்போ பீரியாடிக்காக ரெனியூ பண்ணிக்குங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாங்க. மிக மிக முக்கியமான அப்புறம் பேங்க் அக்கௌண்ட்டை அப்பப்போ செக் பண்ணுங்க. இந்த மாதிரி ரொம்ப சின்ன விஷயமா இருந்தால் கூட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நம்ம அடிக்கடி கோட்டை விடக்கூடிய விஷயங்கள் அதனால ஞாபகப்படுத்தினாங்க. மிக அருமையான ப்ரிப்பரேஷன், அருமையான ஸ்லைட்ஸு. அவருக்கு மனப்பூர்வமான பாராட்டுக்கள். அவர் மேலும் மேலும் தன்னுடைய துறையிலும் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பகிர்வதிலும் வளர்ந்து அது எல்லோருக்கும் பயன் தரும்படியாக அவர்கள் நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டும், நிறைய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவரை மீண்டும் வாழ்த்தி பாராட்டி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஆல். அருள்குமரன் சார் இதை கேட்டிருந்தாரு, ரொம்ப நேரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாரு. அவருக்கு என்னன்னு கேளுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க நம்ம ஊரில் வந்து, ஜாடிக்கேத்த மூடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து மேடமும் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் எனக்கு நல்ல ஒரு நண்பர்கள் தெரியும். ஸோ அவங்ககிட்டேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்குறோம். நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தொடர்ந்து தாமோதரன் சார் உங்களுடைய ஃபீட்பேக் தருவாங்களா? நன்றி. காலை வணக்கம் மேடம். போலயே இன்னைக்கு பசங்களுக்கு புரியாத போல பாடம் எடுத்திருக்காங்க. ரொம்ப நன்றி மேடம். இவ்வளவு விஷயங்கள் கம்ப்யூட்டர்லையும் ஹேண்ட் ஃபோன்லையும் இருக்கிறது என்பது மிக தெளிவாக இதுதான் நான் புரிந்து கொண்டேன். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தற்போது இது போன்ற அறிவு சார்ந்த இதை தெரிந்தவர்களை வைத்து பாடம் கிளாஸ் எடுப்பது மிக மிக வரவேற்கத்தக்கது. தெரியாதவர்களுக்கு இது போன்ற தெரிந்தவர்கள் வந்து கூறுவது மிகவும் சிறப்பாக சிறந்தது. நற்புலரைக்கு மீண்டும் என் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இதை போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து அளிக்கும்படி என் சார்பாக மற்றவர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தாமோதரன் சார். பிரிவி லோகேஷ், நீங்க ஃபீட்பேக் தராங்களா? பிரிதிவி லோகேஷ், நீங்க உங்க ஃபீட்பேக்கை வழங்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க. இல்ல, பக்கத்துல 2 சிஸ்டம் ஆன்ல இருந்தா எக்கோ அடிக்கும். ஒண்ணு மியூட் பண்ணிடுங்க சார். பிரித்திவி லோகேஷ் இல்ல சார், பிரித்திவிராஜன் தான் பேசுறேன் நானு. அது என்ன விஷயம்னா, இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா, லட்சுமி சாருக்கு வந்து மீண்டும் மீண்டும் தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இவங்களை வந்து ஒரு பேச்சாளர், ஒரு ட்ரெயினர் ஆக்குறதுக்கு சார் பண்ண முயற்சிகள்ங்கிறது ரொம்ப அதிகம். ஒரு 2.5 days ப்ரோக்ராம் வந்து இபிஎஸ் ப்ரோக்ராம் வந்து ஒரு நம்ம பிஜி ராஜன் சாரை வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணி, ஸோ அதில் வந்து ஒரு நல்ல ஸ்பீக்கர் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வெளில கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்தது. அதை இந்த இடத்துல வந்து நான் நினைவு கூறுறேன். அவங்க சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ்ல வந்து கிளாஸ் கண்டக்ட் பண்றது எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு வேற விஷயம். அது பப்ளிக் ஃபோரம்ல பேசுறது அப்படிங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட். அது ரொம்ப வித்தியாசமான வச்சுக்கோங்களேன். அது லட்சுமி சாருக்கு எகைன் நான் என்னோட கடமை இருக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். இதெல்லாம் உள்ள யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்றதான் என்னுடைய நோக்கம். அதுதான் நம்ம நண்பர்கள் அனைவருக்குமே கொடுத்தேன். ஜேசிஐ சென்னை கிரேட்டர் சிட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நிறைய விஷயங்களை கத்துக்கணுன்றதுக்காக தான் அந்த அமைப்பை நம்ம கொஞ்சம் நல்லாவே நடத்தி கொண்டு வந்தோம். அதுல நிறைய பேர் பயன் பெற்றார்கள். அந்த வகையில் இந்த நேரத்தில் பழைய சம்பவங்களை ஒரு 10 வருடத்துக்கு பின்னோக்கி சென்று நினைவு கூர்ந்த பிரிதிவிராஜன் அவர்களுக்கு மிக்க நன்றி. தொடரட்டும் சாவித்திரி அம்மையாரின் இந்த மாதிரி பொதுவெளி லெக்சர் பயணங்கள் மற்றும் ட்ரைனிங் பயணங்கள் தொடர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். மிக்க நன்றி. நன்றி சார். வேற யாராவது ஃபீட்பேக் வழங்க விருப்பம் இருக்கா?
மேஜர் நாராயண் சார் டிராவல் இருக்கான்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. இல்ல அதனால மேஜர் தான் நாராயண் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணாரு. அவரை ஹேண்ட் இப்ப இது பண்ண சொல்லுங்க, பேச சொல்லுங்க. மேஜர் நாராயண் சார் லைன்ல இருக்கீங்களா? மேஜர் நாராயண் இல்ல சார் சார், அவங்க மெசேஜ் போட்டாங்க, அவங்க பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு. explain session on awareness on cybercrime as I am traveling, could not speak and after feedback அப்படின்னு போட்டிருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலாக அவர் டிராவலில் இருக்கிறதா நானும் நினைச்சேன். அவருடைய ஃபீட்பேக்கை நானே கொடுத்தேன், அவர் என்ன சொன்னாருன்றது. ரொம்ப ரொம்ப அருமை. நல்ல ஒரு செஷனை வந்து இன்னைக்கு சாவித்திரி மேடம் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால கொஞ்சம் தயக்கம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் விஷயத்தை வந்து கன்வே பண்ணிட்டாங்க. நம்ம என்ன சொல்ல வரோமோ அதை கொடுத்துட்டாங்க. பிபிடி மூலியமாவும் சரி, அவங்க சொல்லும் போதும் சரி. கண்டிப்பா தொடர்ச்சியா நற்பொழுது தளத்தில் அவங்க பயணிக்கணும். தொடர்ந்து மாதம் ஒரு பயிற்சி அவங்க கண்டிப்பா எடுக்கணுன்றது சரி. மற்றும் ஒரு ஆளுமை நாளை வந்து நமக்கு எடுக்கிறதுக்காக அருள்குமார் சார், நாளைக்கு நீங்க செஷன் எடுக்க முடியும்னா நாளைக்கு உங்க பேரை நம்ம இது பண்ணலாம். இல்ல மேம், ஆல்ரெடி டேட் கொடுத்துட்டேன். ஓகே ஓகே சார். தேங்க்யூ ஓகே. தேங்க்யூ ஸோ மச்.